ஓம் நமோ நாராயணாய. இன்று நான் தங்களை ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தின் 79வது பாகத்திற்கு வரவேற்கின்றேன். இதுவரை நடந்த 78 ஆடியோ பதிவுகளில் 389 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அடுத்த 5 நாமாக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ஓம் ஸ்ரீ வேதவியாசாய நமக. நமது பாரதத்தின் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் வேதங்களுக்கும் உபனிஷத்துகளுக்கும் காரணமுமான நமது குருவுமான ஸ்ரீ வேதவியாச பகவானை வணங்கி போற்றுகின்றேன். அசம்யதாத்மனா யோகோ துஷ்பிராப இதி மே மதிஹி வஷ்யாத்மனா து யததா சக்யோ அவாப்தும் உபாயதஹ. கட்டுப்படாத மனதுடையவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம் என்று பகவான் உரைக்கின்றான். அப்படி மனதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை வேண்டி அந்த பரமாத்மனை நமஸ்கரித்து போற்றுகின்றேன். இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக தங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை செய்து தங்களுடைய ஆசைகளை பெற்று பகவத் சங்கல்பத்தின் மூலமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் என்ற கருவியின் வாயிலாக இன்றைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் துவங்கப்பட உள்ளது. ஓம் நமோ நாராயணாய. பரர்தி பரமஸ்பஷ்டஸ்துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணஹ. பரர்திஹி பரர்திஹி என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகில் சிறந்த ஐஸ்வர்யம் உடையவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளுகில் சர்வேஸ்வர தன்மைக்கும் மேம்பட்ட திருக்கல்யாண குணங்களால் நிறைந்தவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகில் பிறருடைய வளர்ச்சிக்கு காரணமானவர் என்றுரைக்கின்றார். சர்வேஸ்வர தன்மைக்கும் மேம்பட்ட திருக்கல்யாண குணங்களால் நிறைந்தவர் என்பதற்கு உதாரணமாக நாம் ஸ்ரீராமபிரான் ஆரண்யத்திலே அவர் வாழ்ந்து வந்த பொழுது நடைபெற்ற சம்பவங்களை எடுத்துக்கொள்வோம். அதாவது ராமன் லக்ஷ்மணன் மற்றும் சீதையுடன் வனவாசத்திற்காக வந்தான். அப்படி வனவாசத்தின் பொழுது அத்ரி மகரிஷியை தரிசித்துவிட்டு பிறகு அவன் அந்த தண்டகாரண்யத்திலே வருகின்றான். அப்படி வருகின்ற பொழுது அவன் விராதன் என்ற ராட்சசனை வதம் செய்கின்றான். அந்த விராதன் வதம் செய்த பிறகு அவன் சரபங்கருடைய ஆசிரமத்திற்கு செல்கின்றான். அப்படி அந்த சரபங்கருடைய ஆசிரமத்திற்கு அருகிலே செல்லும் பொழுதே அங்கே ஒரு தேரானது, பொன்மயமான தேரானது வானிலே காற்றினிலே ஆகாயத்திலே மிதந்து கொண்டு நிற்கின்றது. ஆசிரமத்திற்கு அருகிலே 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. பச்சை நிறத்திலே மேலே ஒருவர் அமர்ந்திருக்கின்றார். அவர் இந்திரன் என்று ராமன் புரிந்து கொள்கின்றான். சற்று நேரம் கழித்து அந்த தேரானது புறப்பட்டு சென்று விடுகின்றது. சரபங்கரை பிரம்மலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தேரை இந்திரன் எடுத்து வந்திருந்தான். ஆனால் சரபங்கரோ மறுத்து விட்டார். நான் இப்பொழுது வருவதற்கில்லை என்று கூறிவிட்டார். அந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு மெதுவாக அந்த ஆசிரமத்தை நோக்கி மூவரும் செல்கின்றனர். ராமனை பார்த்தவுடன் அந்த சரபங்க முனிவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் ராமனை பணிகின்றார். ராமனுக்கு வேண்டிய உபசாரங்களை எல்லாம் செய்கின்றார். காய்கனிகளை எல்லாம் தருகின்றார். தந்துவிட்டு, நான் உனக்காக பல நாட்கள் அல்ல பல வருடங்களாக காத்திருக்கின்றேன் ராமா. உன்னை காணாமல் நான் செல்ல மாட்டேன். பிரம்மலோகமாக இருந்தாலும் எந்த லோகமாக இருந்தாலும் நாம் செல்ல தயாராக இல்லை. உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை காலமாக காத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த தபசி. அவர் செய்த அந்த தபோ பலத்தை ராமனுக்கு அளிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றார். ராமனிடத்திலே கூறுகின்றார், என்னுடைய தவ வலிமை அனைத்தையும் நான் உனக்கு தருகின்றேன் ராமா என்று கூறுகின்றார். ராமன் மறுத்து விட்டார். நான் என்னுடையதை நானே ஈட்ட வேண்டும், தங்களுடைய தவ வலிமை வேண்டாம் என்று மறுத்து விடுகின்றார். ராமன் எல்லா விதமான திருக்கல்யாண குணங்களையும் உடையவன். அவனுக்கு சிறப்பு எது என்று தெரியும். அவன் பெற்றுக்கொள்ளாதவன், அவன் அளிக்கக்கூடியவன். இருந்தாலும் அந்த முனிவர் ஆசைப்பட்டார். அதை மறுத்து விட்டான் ராமன். பிறகு ராமன் தரிசனம் அவருக்கு கிடைத்தது. ராமனுடைய ஆசையும் கிடைத்தது. ஆகையினாலே அவருடைய ஆசைப்படியே ராம சீதை லக்ஷ்மணர்கள் பார்த்திருக்கும் பொழுதே அவர் தீ மூட்டி
அந்த தீயிலே தன்னை நிறுத்தி கொண்டார். எதற்காக எனில் அந்த தீயிலே எரிந்தது அவருடைய உடலானது எரிந்து அவர் ஒரு தெய்வீக வடிவத்தை பெற்றார். அந்த தெய்வீக வடிவத்திலே அவர் பிரம்மலோகத்தை நோக்கி அப்படியே கிளம்பி சென்று விட்டார். அப்படி இந்த அவருடைய நோக்கம் யாதெனில் ராமலக்ஷ்மணர்களை பகவானான ராமனை காண வேண்டும், அவரை பணிய வேண்டும் என்பதுதான் சரபங்கருடைய எண்ணம். அது நிறைவேறியது. அந்த செயல் நடைபெறும் பொழுது தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து ராமனை வணங்கி பூமாரி பொழிந்தனர். அப்படி சரபங்கர் மூலமாக ராமதரிசனம் தேவர்களுக்கெல்லாம் கிடைத்தது. அது முடிந்த பிறகு அந்த ஆரண்யத்திலே, அந்த தண்டகாரண்யத்திலே உள்ள முனிவர்களை எல்லாம் ராமன் சந்தித்த பொழுது அந்த முனிவர்கள் எல்லாம் எலும்பும் தோலுமாக இருந்தனர். எதனால் என்று விசாரிக்கும் பொழுது அவர்கள் இங்கே ராட்சசர்களின் தொல்லை அதிகமாக இருக்கின்றது, எங்களை யாகங்கள் செய்ய விடுவதில்லை, சரியாக உண்ணவும் விடுவதில்லை என்று கூறிய பொழுது ராமன், நீங்கள் உங்களுடைய யாகங்களை செய்யுங்கள், நான் பாதுகாக்கின்றேன் என்று கூறி சில காலம் அங்கே தங்கி இருந்து ராட்சசர்களை எல்லாம் வதம் செய்து அங்கே யாகங்களை எல்லாம் செய்வித்தான். அதன் பிறகு அவன் சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்திற்கு கிளம்பி சென்றான். அந்த செல்லும் வழியெல்லாம் அற்புதமான வழியாக இருந்தது. அவ்வளவு சிறப்பான ஒரு அழகான ஒரு வனப்பகுதியாக இருந்தது. அந்த வனப்பகுதியை தாண்டி சுதீஷ்ணன் ஆசிரமத்திற்கு சென்ற பொழுது அவரும் ராமனுக்காக காத்திருந்தார். அவர் யாரெனில் அகஸ்திய முனிவரின் சீடன் தான் இந்த சுதீஷ்ண முனிவர். இவர் ராமனுக்காகவே காத்திருந்தார். அகஸ்திய முனிவர் இவருக்கு மந்திரோபதேசம் செய்திருந்தார். ராமா என்பதே அந்த மந்திரோபதேசம். ராமா 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 என்று கூறிக்கொண்டே சதாசமயம் ராமநாமத்திலே அவர் ஈடுபட்டு இருந்தார். ஆகையினாலே ராமனை காண வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு குறிக்கோளும். ராமனை பார்த்த பிறகு அவர் அகமகிழ்ந்து ராமனுடைய கால்களை எல்லாம் அலம்பி அவருக்கு தன்னுடைய வந்தனத்தை தெரிவித்து அவர் தன்னுடைய அன்பையும் தெரிவித்தார். ராமா, என்னுடைய குருவான அகஸ்தியர் கூறியிருக்கின்றார், உன்னுடைய பெயரை நான் இடைவிடாமல் கூற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆகையினாலே நீதான் பரமாத்மா என்று எனக்கு தெரியும். மகன், மனைவி, சொத்து, சுகம், வீடு போன்ற பந்தங்களிலிருந்து என்னை விடுவிக்க செய்ய வேண்டும். நான் எப்பொழுதும் சதா சமயமும் உன்னுடைய நாமத்தையே நான் ஜபித்திருக்க வேண்டும், அதற்கு நீ அருள்பாலிக்க வேண்டும் என்று கூறினார். அது மட்டுமல்ல, நீயே அனைத்துமாக இருக்கின்றாய். அதாவது இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் நீயே இருக்கின்றாய். இருந்தாலும் மாயையினால் அனைவரும் கட்டப்பட்டிருக்கின்றோம், பந்தத்தினால் அனைவரும் கட்டப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய குருவானவர் கூறியிருக்கின்றார், நீ பகவானின் நாமாவை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தால் நீ பந்தத்திலிருந்து விடுபடுவாய், மாயையிலிருந்து விடுபடுவாய் என்று கூறியிருக்கின்றார். ஆகையினாலே ராமா, நான் அதையேதான் இத்தனை காலம் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரியும், இந்த உலகத்திற்காகவே, இந்த உலகத்தை காப்பவனும் அழிப்பவனும் உருவாக்குவனும் அனைத்தும் நீயே. நீயே சிவன், நீயே பிரம்மா, நீயே விஷ்ணு, அனைத்தும் நீயே. அனைத்து சராசரங்களிலும் நீயே இருக்கின்றாய். ஆனால் மாயினால் அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய உண்மையான உருவத்தை நான் எப்படி காண்பது என்று பலவாறு ராமனை அவர் போற்றினார். அது மட்டுமல்ல, உன்னுடைய தெய்வீகமான அந்த உத்தமமான வடிவமானது, அந்த தாமரை போன்ற அந்த தாளை நான் பணிய விரும்புகின்றேன். உன்னுடைய நாமாவை கூறக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் பந்தத்தினால் கட்டுப்படுவதில்லை என்று எனக்கு தெரியும். அந்த நிலைதான் எனக்கு வேண்டும், எனக்கு வேறு எந்த வரமும் வேண்டாம் என்று அவர் கூறினார். பகவானிடத்திலே அந்த அளவு அவருக்கு அன்பினாலே மிகுதியாக இருந்தார். அப்பொழுது பகவான் கூறினார், நீங்கள் மிக மிக புனிதமான, மிக தூய்மையான நபராக இருக்கின்றீர்கள். உங்களிடத்திலும் நான் இருக்கின்றேன். உங்களுக்கு எந்த தேவைகளும் இல்லாமல் இருக்கின்றது. இந்த எண்ணமே போதும். நீங்கள் என்னை நினைத்த மாத்திரத்திலேயே நான் உங்களுக்கு காட்சியளிப்பேன். உங்கள் மனத்திலே நான் தோன்றுவேன். ஆகையினாலே நீங்கள் எந்த வருத்தமும் எந்த கவலையும் கொள்ள வேண்டியதில்லை. இந்த ஜன்மா முடிந்த பிறகு நீங்கள் வைகுண்ட லோகத்திற்கு வந்து சேருவீர்கள், என்னை அடைந்து விடுவீர்கள் என்றெல்லாம் அவர் கூறினார். அப்படி அது மட்டுமல்ல, இவர் பல ஸ்தோத்திரங்களை எல்லாம் ராமனை புகழ்ந்து பாடினார். இந்த முனிவர் இந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் யாரெல்லாம் கூறுகின்றார்களோ அவர்களெல்லாம் மிகச்சிறந்த நிலை அடைவர் என்ற வரத்தையும் ராமன் அளித்தான். அதன் பிறகு அந்த சுதீக்ஷ்ண முனிவரிடத்திலே
கூறினார், எனக்கு அகஸ்திய முனிவரை காண வேண்டும், அந்த ஆசிரமத்திற்கு தாங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று கூற, அவரும் அப்படியே ஆகட்டும், இன்று ஒரு நாள் பொழுது இங்கே தங்கியிருங்கள், நாளை உங்களை நான் அழைத்து செல்கின்றேன் என்று அவரை பலவாறு புகழ்ந்து அவரை போற்றினார். அப்படி ராமனுடைய திருக்கல்யாண குணங்களை மகரிஷிகள் சிறந்தவர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கின்றனர். ஏனெனில் பகவத் குணங்களின் சிறப்பு யாருக்கு தெரியும்? எந்த அளவு ஆத்மாக்கள் எல்லாம் உயர்ந்த நிலையை அடையுமோ அந்த அளவு பகவானின் சிறந்த குணத்தையும் அவர்கள் அறிய முடியும். சாதாரணமானவன் கீழ்நிலையில் உள்ளவன் பகவானின் சிறந்த கல்யாண குணங்களை தெரிந்து கொள்ள இயலாது. பகவானின் சிறப்புகளை யார் தெரிந்து கொள்ள முடியும்? மிக மிக அதிகமாக யார் தெரிந்து கொள்ள முடியும்? முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. யார் மிகச் சிறந்த உயர்ந்த உன்னத நிலையிலே எப்பொழுதும் பகவான் நாமாவிலே மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். இந்த கலியுகத்திலே நாம் எல்லாம் எளிமையான முறை எது? நாம் யாகங்களை செய்ய வேண்டியதில்லை, பெரிய ஹோமங்களை செய்ய வேண்டியதில்லை. பகவானின் நாமத்தை கூறினால் போதும், ராமா என்ற ஈரெழுத்தை கூறினால் கூறிக்கொண்டே இருந்தால் போதும், மனதிலே தியானித்துக் கொண்டிருந்தால் போதும், அவருடைய திருக்கல்யாண குணங்களினால் நாம் எல்லாம் மிகச்சிறந்த நிலையை அடைவோம். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரத்தன்மைக்கும் மேம்பட்ட திருக்கல்யாண குணங்களால் நிறைந்த அந்த பரமாத்மாவை ஸ்ரீராமனை வணங்கி பரர்திகி என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். பரமஸ்பஷ்டக. பரமஸ்பஷ்டக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் வேறொன்றின் உதவி இல்லாமல் ஞானஸ்வரூபியாக பிரகாசிப்பவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளகில் தம் மகிமை யாவரும் வெளிப்படையாக கூறும்படி அவதரித்திருப்பவர் என்றுரைக்கின்றார். தம் மகிமையை யாவரும் வெளிப்படையாக காணும்படி அவதரிப்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் கிருஷ்ண பரமாத்மா துரியோதனன் அவைக்கு செல்வதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம். அதற்கு முன்பாக நாம் தீபாவளி பண்டிகை விளக்கேற்றுவதை பற்றியும் ஒரு விஷயத்தை பார்ப்போம். தீபாவளி பண்டிகையானது நரகாசுர வதத்தினால் நாம் கொண்டாடுகின்றோம். நரகாசுர வதத்தை கிருஷ்ண பெருமான் நிகழ்த்தினார். அந்த நிகழ்ச்சியைத்தான் நான் தீபாவளியாக கொண்டாடுகின்றோம். எங்கு பார்த்தாலும் தீபங்களை ஏற்றி கொண்டாடுவதனால் தான் அது தீப ஒளி நிறைந்ததனால் தீபாவளி என்று வழங்கப்படுகின்றது. அப்படி நாம் வெளியிலே நம்முடைய வீட்டிலே அங்கங்கு தீபங்களை எல்லாம் ஏற்றி ஒளியை பெருக்குகின்றோம். அதேபோல் நம்முடைய உள்ளத்திலும் ஒளியை ஏற்ற வேண்டும் என்பதுதான் பகவானின் விருப்பம். நம்முடைய உள்ளத்திலும் நாம் ஒளியை ஏற்ற வேண்டும். எப்படி ஏற்றுவது? வீட்டிலே நாம் 5 விதமான தீபத்தை ஏற்றலாம். முதல் தீபமானது நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கோபம், பொறாமை போன்றவற்றையெல்லாம் எரிக்கக்கூடிய தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து முதல் தீபத்தை ஏற்ற வேண்டும். இரண்டாவது தீபமானது நம்முடைய மனத்திலே உள்ள ஆசை, பேராசை போன்ற விஷயங்கள், அதாவது நிறைவான தன்மை இல்லாதது, எதிலும் ஒரு நிறைவான தன்மை இல்லாத தன்மை போன்றவையெல்லாம் நீங்க வேண்டும். அவையெல்லாம் எரிந்து சாம்பலாக வேண்டும். எப்பொழுதும் மனதிலே நிறைவு இருக்க வேண்டும், பேராசை இருக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் நாம் இரண்டாவது தீபத்தை ஏற்ற வேண்டும். மூன்றாவது தீபமானது நம்முடைய மனத்திலே பலருக்கும் பலவிதமான பயங்கள் இருக்கின்றன. பொருளாதாரம் நாளை எப்படி மாறுமோ, அடுத்த வருடம் எப்படி இருப்போமோ, அது என்னாகுமோ, இது என்னாகுமோ போன்ற கவலைகள் எல்லாம் மனதிலே இருந்து கொண்டிருக்கும். அந்த கவலைகள் எல்லாம் நமக்கு ஒருபொழுதும் உதவாது. கவலைகள் எல்லாம் ஒரு விஷத்தன்மை கொண்டவை. நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தெரிய வரும். யாரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, நாளையை பற்றியோ அடுத்த வருடத்தை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய தேக ஆரோக்கியத்தையும் மனோ ஆரோக்கியத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த கவலைகளை எல்லாம் போக்க வேண்டும், அந்த சிந்தனைகளை எல்லாம் நீக்க வேண்டும், எரிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதை நினைத்து மூன்றாவது தீபத்தை ஏற்ற வேண்டும். அடுத்ததாக நான்காவது தீபமானது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய நோயை காட்டக்கூடிய நோய்த்தன்மையுடைய அணுக்கள் எல்லாம் எரிந்து போக வேண்டும். நோயில்லாத தன்மையுள்ள அணுக்களால் பெருகப்பட வேண்டும் நம்முடைய உடல் என்ற நினைவுடன் நம்முடைய உடலின் அனைத்து பாகங்களில் உள்ள அந்த அணுக்கள் எல்லாம் சிறப்படைய வேண்டும், வேண்டாத அணுக்கள் எல்லாம் எரிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும்.
இறுதியாக ஐந்தாவது தீபம். ஐந்தாவது தீபம் என்பது நம்முடைய மனத்திலே எப்பொழுதும் அன்பை பெருக்க வேண்டும், பகவானிடத்திலே அன்பை பெருக்க வேண்டும். இந்த உலகம் முழுவதும் நம்முடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். எப்படி எனில், நம்மிடத்திலே பலர் ஒரு நாள் அவர்கள் வீட்டிலே அவர்களுக்கு ஏதோ ஒரு கோபதாபம் இருக்கலாம், அவருடைய முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு எல்லா பகுதியிலும் அப்படியே செல்வார்கள். அப்படி செல்ல செல்ல அவர்கள் செல்லுமிடத்தில் எல்லாம் இவனேன் இப்படி மூஞ்சை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று அவர்களுக்கும் அந்த நோய் பரவிவிடும், உம்மென்று இருக்கக்கூடியது. அதற்கு மாறாக மகிழ்ச்சியாக இருப்பவரை நாம் பார்த்தோம் எனில் அவருடைய மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பு நம்மிடத்திலும் வரும். எப்படி சூரிய ஒளியின் பிரதிபலிப்பு நம்மிடத்திலே இருந்து நாம் பிரகாசமாக இருப்பதில்லையா? சூரிய ஒளி படுவதால் அல்லவா இந்த பூமியானது இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி வருகின்றது. சூரிய ஒளி இல்லாமல் இருக்க அப்படி மாறுமா? மாறாது. அதுபோலத்தான் நம்முடைய சிந்தை, நம்முடைய சொல், நம்முடைய கண், நம்முடைய புன்னகை, நம்முடைய உடல் ஆகிய அனைத்தும் ஒரு மகிழ்ச்சியான நிலையில் இருக்க வேண்டும். அப்படி மகிழ்ச்சியான நிலையில் நாம் வைத்துக் கொண்டிருந்தால் நாம் காணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நம் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். அதேபோல் அந்த மகிழ்ச்சியும் நம்மிடத்திலே பிரதிபலிக்கும், பெருகும். அப்படி எப்பொழுதும் அன்பு பெருக வேண்டும். நம்மிடத்திலே எல்லா விதமான அன்பு, அனைவரிடத்திலும் அன்பு பெருக வேண்டும், பகவானிடத்திலே அன்பு பெருக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஐந்தாவது தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும். அப்படி தீபங்கள் இவ்வாறு வெளியில் ஏற்றக்கூடிய தீபங்கள் எல்லாம் என்ன கூறுவது? ஒரு அடையாளமான தீபம். அதேபோல் நம்முடைய மனத்திலும் அந்த தீபங்கள், சிறப்பான தீபங்கள் ஏற்றப்படுமெனில் நாம் மிகச்சிறந்தவர்களாக உருவெடுப்போம். அதாவது விவேகானந்தர் கூறியிருக்கின்றார், எப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ அப்பொழுது மட்டுமே மற்றவர்களை சந்தி, மற்ற மகிழ்ச்சியாக இல்லை எனில் நீ மற்றவர்களை சந்திக்க கூடாது என்று கூறுகின்றார். அதே போலத்தான் மனிதர்கள், பெருவாரியான மனிதர்களுடைய மனத்திலே இருள்தான் சூழ்ந்திருக்கின்றது, அங்குதான் ஒளியை ஏற்ற வேண்டும். ஆகையினால்தான் அந்த இருள் என்பது யாது? பலவிதமான ஆசைகள், பொருளாதார ஆசைகள், பேராசைகள், பல ஏக்கங்கள் போன்றவைகள் எல்லாம் இருளை குறிக்கக்கூடிய விஷயங்கள். யதார்த்தமாக நாம் வாழ்க்கையை நடத்துவதுதான் ஒளியை ஏற்றக்கூடிய விஷயங்கள். ஆகவே மனிதனுடைய மனத்திலிருந்து அந்த இருள் நீங்க வேண்டும். அந்த இருள் நீக்கி ஒளியை ஏற்றி கொண்டாடுவதுதான் தீபாவளி பண்டிகை. அதற்காகத்தான் கண்ணபெருமானுடைய உதாரணத்திற்கு வரும் பொழுது, கண்ணபெருமானவன் ஒரு சமயம் தன்னைத்தானே அலங்கரித்துக் கொண்டிருந்தான் மிக தீவிரமாக. எதற்காக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றான் என்று பார்ப்போம். அவன் பலவிதமான மகுடங்களை வைத்து பார்த்தான், பலவிதமான ஆவரணங்களை போட்டு பார்த்தான், இப்படி வெகு நேரமாக அலங்கரித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய சாரதியானவன், தேரோட்டியானவன் உள்ளே வந்தான். எத்தனை நேரம்தான் வெளியில் நிற்பது? வழக்கமாக கண்ணன் இவ்வளவு நேரம் அலங்காரம் செய்ய மாட்டானே, இன்று ஏன் இவ்வளவு நேரம் செய்கின்றான் என்று யோசனை செய்து தேரோட்டியானவன் உள்ளே வந்தான். உள்ளே வந்து கேட்டான், பகவானே, தங்களை என்னால் நிர்ணயிக்க முடியவில்லையே, ஏன் அடிக்கடி மாறுகின்றீர்கள்? இவ்வளவு நேரமாக நீங்கள் இந்த கண்ணாடியின், நிலை கண்ணாடியின் மூலமாக எதிரே நின்று இப்படி அழகுபடுத்திக் கொண்டே இருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று அவன் பணிவாக பகவானிடத்திலே, கிருஷ்ணனிடத்திலே வினவினான். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா கூறினான், நான் இன்று துரியோதனனை சந்திக்க செல்கின்றேன் என்று கூறினான். அப்பொழுது சாரதி கூறினார், தாங்கள் துரியோதனனை சந்திப்பதற்காகவா இவ்வளவு அலங்காரங்களை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்று கேட்க கிருஷ்ணன் கூறினான், துரியோதனன் என்னுடைய உள்ளே, என் மனத்திற்குள்ளே, எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை துரியோதனன் காண இயல்வதில்லை. ஆகையினால் எனக்கு புறத்திலே இந்த அலங்காரங்களையாவது அவன் காணட்டும் என்று நான் இப்படி அலங்காரங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். அவனால் அகத்திலே இருப்பதை பார்க்க முடிவதில்லை, இந்த புறத்திலே இருப்பதையாவது அவன் பார்க்கட்டும், அதனால் தான் இந்த அலங்காரம் என்று கூற, அப்பொழுது அந்த சாரதி கூறினான், நீங்கள் எதற்காக துரியோதனிடத்திலே செல்ல வேண்டும்? நீங்கள் பரமாத்மாவல்லவா, நீங்கள் செல்லக்கூடாது, அவன்தான் உங்களிடத்திலே வர வேண்டும். தயவு கூர்ந்து நான் கூறுவதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சாரதி கூறிய பொழுது, அது மட்டுமல்ல, உங்களுடைய
உங்களுடைய இந்த செயலானது நியாயமாக எனக்கு படவில்லை. உங்களுடைய அந்தஸ்து என்ன, உங்களுடைய சிறப்பு என்ன? நீங்கள் இந்த மூலகத்திற்கும், நீங்கள் அனைத்து அண்ட சராசரங்களுக்கும் பகவானானவர். இப்படி பரமாத்மாவான தாங்கள் செல்வதா அந்த துரியோதனை காண்பதற்கு? துரியோதனன் தான் வர வேண்டும் என்று கூற, அப்பொழுது கிருஷ்ணன் கூறினான் அவனிடத்திலே புன்னகையுடன், இருளானது ஒளியை நோக்கி செல்வதில்லை, ஒளிதான் இருளை நோக்கி வர வேண்டும் என்று கூறினார். இதனால் துரியோதன் இருண்ட எண்ணங்களினால் இருக்கின்றான். பகவான் ஒளி மிகுந்தவன், பிரகாசிப்பவன். அவனே அந்த ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பகவான். ஆகையினாலே அந்த இருளான எண்ணங்களை கொண்ட துரியோதனை சந்திக்க செல்கின்றான். அப்படி பகவான் அவன் ஸ்வயம் பிரகாசமானவன். அவன் அங்கே இருளை நோக்கி செல்கின்றான். எதற்காக செல்கின்றான்? அங்கு சென்ற பிறகும் அவன் தன்னுடைய மகிமையை காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, அவன் கோகுலத்திலிருந்தே பிருந்தாவனத்திலே, கோகுலத்திலே, எல்லா இடத்திலும், தன்னுடைய மதுராவிலே, பல்வேறு இடங்களிலே தன்னுடைய மகிமையை உணர்த்தி கொண்டே வந்தான். பகவான் கிருஷ்ணன் பல பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே வந்தான். அப்படி தம் மகிமையை யாவரும் வெளிப்படையாக காணும்படி அவதரித்திருப்பவன் யார்? பகவானே. அப்பேற்பட்ட சிறப்பான அந்த மகிமை பொருந்திய அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி, பரமஸ்பஷ்ட என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். துஷ்டக. துஷ்டக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளகில் பேரானந்த வடிவமாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டர் அருளகில் உயர்ந்தவர் மட்டுமே அறியும் தன்மையை காட்டிலும் மனிதர் முதலிய யாவரும் அறியும்படி தசரதன் மகனாக அவதரித்து அரசாண்டது முதலியவற்றால் மகிழ்ந்தவர் என்றுரைக்கின்றார். சத்திய சந்ததீர்த்தர் அருளுகையில் அடியவர்கள் செய்யும் தொண்டினால் மகிழ்பவர் என்றுரைக்கின்றார். தசரதனின் மகனாக அவதரித்து மகிழ்ந்தவர், அதேபோல் அனைவரையும் மகிழச் செய்தவர் என்பதற்கு உதாரணமாக, அதாவது உயர்ந்தவர் மட்டும் அறியக்கூடியவன் அல்ல பகவான், சாதாரண மனிதர் உட்பட அனைவரும் அறியக்கூடிய தன்மையிலே அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி தானும் மகிழ்ந்து இருக்கக்கூடியவன் பகவான். அதற்கு உதாரணமாக நாம் ராமாவதாரத்தை எடுத்துக்கொள்வோம். ராமாவதாரம் என்பது ஏராளமான பேருடைய குறையை போக்கியது. ராமகதை, ராமநாமம், ராமதர்சனம், ராமபக்தி இவைகளெல்லாம் குறைகளை போக்கும் என்பார்கள் பெரியவர்கள். நாம் எதை செய்தால் ராமாயண கதையை எடுத்து படித்தாலும் சரி, ராமநாமத்தை உச்சரித்தாலும் சரி, ராம தர்சனம் செய்தாலும் சரி, ராம பக்தியில் ஈடுபட்டாலும் அனைவருடைய குறையும் நீங்கும். அதற்கு நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் எனில், தேவர்கள் எல்லாம் ராவணனிடத்திலே பயம் கொண்டிருந்தனர். அந்த பயமானது விஷ்ணு பகவான் அவர்களுக்கு அளித்த அபயத்தின் மூலமாக நீங்கியது. தேவர்களின் பயம் நீங்கியது. தசரதனுக்கு கையில் எடுத்து கொஞ்ச ஒரு பிள்ளை இல்லையே என்ற குறை ராமாவதாரத்தால் நீங்கியது. விஸ்வாமித்திரருக்கு யாகம் முடிக்க முடியவில்லையே என்ற குறை ராமர் யஜ்ஞ ரக்ஷணம் செய்ததால் நீங்கியது. அகல்யா சாப விமோசனம் அடைந்ததினால் சதானந்தருக்கு தன் தாய் தந்தையர் பிரிந்திருக்கின்றார்களே என்ற குறை நீங்கியது. அதேபோல் ஜனக மகாராஜாவுக்கு சீதைக்கு சிறந்த மாப்பிள்ளை கிடைக்க வேண்டுமே என்ற கவலையும், இந்த சிவதனுசை வளைக்க யாராவது வர வேண்டுமே என்ற கவலையும் ராமனினால் நீங்கியது. விராதனுக்கும் கபந்தனுக்கும் ராமர் சாப விமோசனத்தை அளித்தார். அதேபோல் தண்டகாரண்யத்திலே கரதூஷணாதி ராட்சசர்கள் 14,000 பேரை வதம் செய்து ரிஷிகளின் பயத்தை போக்கினார். சரபங்கர், சுதீக்ஷ்ணர், சபரி போன்றவருடைய தபஸ் ராம தர்சனத்தினால் முழுமையானது. அதேபோல் ரிஷ்யமுக மலையிலே பர்வதத்திலே ஒளிந்து கொண்டிருந்த சுக்ரீவனுக்கு இப்படியே இந்த மலையிலேயே நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க போய்விடுமா என்ற கவலை ராமர் வாலியை வதம் செய்ததன் மூலமாக அவனுடைய கவலை நீங்கியது. வானரர்களுக்கெல்லாம் சீதை எங்கே இருக்கின்றாள் என்ற அந்த திக்கை, அந்த இடத்தை சொன்னவுடன் சம்பாதிக்கு ராமநாமத்தை ஜபித்தவுடன் சம்பாதிக்கு இறக்கை முளைத்து அந்த குறையும் நீங்கியது.
அனுமனுடைய ராமபக்தியால் வானரர்கள் மட்டுமில்லை, ராமனுக்கும் சீதைக்குமே நிம்மதி ஏற்பட்டு விட்டது. அவ்வளவு சிறந்த ராமபக்தனாக அனுமான் விளங்கினான். அதேபோல் மைனாக மலையானது ராமகாரியமாக அனுமான் செல்லும் பொழுது அவனுக்கு சகாயம் செய்ததனால் இந்திரனிடத்திலிருந்து அவனுக்கு அபயம் கிடைத்தது. கடலுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்க வேண்டுமே என்ற நிலை மாறியது. காரணம், அவன் ராமனுக்காக அவன் அனுமனுக்கு உதவி செய்திருக்கின்றான், அந்த மைனாக மலையானவன். அதற்கு அடுத்ததாக விபீஷணன் ராமரை சரணாகதி செய்ததால் இலங்கைக்கு மன்னனாகி ராவணனால் ஏற்பட்ட அவமானம் அவனுக்கு நீங்கியது. இந்திரஜித் கும்பகர்ணன் வதத்தால் தேவர்களின் பயமும் நீங்கியது. ராவண வதத்தால் 14 உலகமும் நிம்மதி அடைந்தது. ராமன் திரும்ப வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டதால் பரதனுக்கும் அயோத்தி மக்களுக்கும் ராமரை பிரிந்து 14 வருடம் இருந்த குறையும் நீங்கியது. இப்படி ராமனானவன் அனைவருடைய குறையும் போக்கியவன். அவன் மட்டும் மகிழவில்லை, அனைவரையும் மகிழ வைத்தான். அப்படி அவன் ராமனானவன் உயர்ந்தவர் மட்டும் அறியும் தன்மையை காட்டிலும் மனிதர் முதலிய யாவரும் அறியும்படி தசரதன் மகனாக அவதரித்து அரசாண்டது முதலியவற்றால் மகிழ்ந்து நம்மையும் மகிழ வைத்து நம்முடைய குறைகளையும் போக்கி சிறப்படைந்தான். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவான ஸ்ரீராமனை வணங்கி துஷ்டக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். புஷ்டக. புஷ்டக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகில் எல்லாவற்றாலும் நிறைந்திருப்பவர் என்றுரைக்கின்றார். பராசரபட்டர் அருளுகில் மகா குணங்களால் நிறைந்தவர் என்றுரைக்கின்றார். சத்யசந்த தீர்த்தர் அருளுகில் பக்தர்களை போஷிப்பவர் என்றுரைக்கின்றார். பக்தர்களை போஷிப்பவர் என்பதற்கு உதாரணமாக நாம் குருவாயூர் க்ஷேத்திரத்திலே நடந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது முற்காலத்திலே குருவாயூர் க்ஷேத்திரத்திற்கு மிக தொலைவிலே ஒரு வயதான முதிய பெண்மணி இருந்து வந்தாள். அவள் தீவிர கிருஷ்ண பக்தியாக இருந்தாள். குருவாயூரப்பனின் மீது அவள் தீவிர பக்தி கொண்டிருந்தாள். அவரிடத்திலே வயதான பெண்மணி, அவரிடத்திலே பெரிய செல்வங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் குருவாயூரப்பனை நடந்து வந்து தரிசிக்க வேண்டும். போக்குவரத்து வசதி எல்லாம் அவளிடத்திலே இல்லை, அவ்வளவு பண வசதி இல்லை. ஆகையினாலே அவள் நடந்தே தான் குருவாயூரப்பனை தரிசிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. அப்படி வர கிளம்பினால் பகவானுக்கு என்ன தர முடியும் என்று யோசனை செய்தாள். அவள் வீட்டுக்கு வெளியிலே ஒரு மரம் இருந்தது. அதாவது என்ன மரம் எனில், ஒரு கேரளாவிலே மஞ்சாடி மரம் என்று கூறுவார்கள். அதிலிருந்து குண்டுமணி கிடைக்கும். அந்த மஞ்சாடி மரத்திலே இருந்து கிடைக்கக்கூடிய குண்டுமணி அல்லது குந்துமணி என்று கூறுவார்கள். அந்த குந்துமணி மஞ்சாடி மரத்திலே கிடைக்கக்கூடிய அந்த மணிகளை எல்லாம் அவள் சேகரித்து ஒரு துணியிலே கட்டிக்கொண்டு அவள் கிளம்பினாள். இந்த குழந்தை கண்ணனை காண வேண்டும் என்று அவளுக்கு இருந்த ஆசை, பக்தி. ஆகையினாலே தன்னுடைய இஷ்ட தெய்வமான ஸ்ரீ குருவாயூரப்பனை தரிசிக்க அவளுடைய ஊரிலிருந்து மிக தொலைவில் இருந்த இந்த குருவாயூருக்கு கால்நடையாகவே வந்து கொண்டிருந்தாள். அப்படி அந்த வந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாள் அன்று அவள் குருவாயூரிலே வந்து சேர்ந்து விட்டவள் கண்ணனை காணவும் குண்டுமணிகளை அவனுக்கு தர வேண்டுமே என்று அவள் ஏறத்தாழ ஒரு 48 நாட்கள், ஒரு மண்டலம் பயணம் செய்திருக்கின்றாள் குருவாயூரை வந்து சேர்வதற்கு. வழியிலே தொடர்ந்து அவளால் நடக்க முடியாது. வயதானவள் அங்கங்கே அமர்ந்து ஏதோ ஒரு இடத்திலே ஓய்வெடுத்து கொண்டு தங்கிவிட்டு அப்படியே வந்து கொண்டிருந்தாள். அவள் வந்த குருவாயூருக்கு வந்து சேர்ந்த தினமானது மாதத்தின் முதல் நாள். அவள் கோவிலை அடைந்த சமயம். கோவிலில் அன்று மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஏதோ ஒரு விசேஷம் எனும் பலவாறு பேசிக்கொண்டிருந்தனர். அந்த விசேஷம் யாது எனில், அப்பகுதியிலே இருக்கக்கூடிய மன்னன் அன்றைய தினம் அவன் குருவாயூரப்பனுக்கு ஒரு யானையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு யானையை அழைத்து வந்திருந்தான். ஆகையினாலே அந்த யானையை பார்ப்பதற்காகவும் அங்கு ஏராளமான கூட்டம் மக்கள் கூடியிருந்தனர். அப்பொழுது அந்த மன்னனின் காவலர்கள் எல்லாம்
அனைவரையும் விலக வைத்து தள்ளிக்கொண்டே இருந்தனர், அந்த கூட்டத்திலிருந்து விலக்க வேண்டும் என்று. அப்படி தள்ளி பிடித்து கொண்டிருந்த பொழுது இந்த பெண்மணியானவர் ஒரு துணிப்பை இல்லை அந்த மஞ்சாடிகளை அந்த குந்துமணிகளை எல்லாம் வைத்திருந்தாள். அதை அவர்கள் தள்ளும் பொழுது இவள் கீழே விழுந்து விட்டாள். அந்த சேவகர்களின் அஜாக்கிரதையால் அவள் கீழே தள்ளப்பட்டாள். பை கீழே விழுந்தது. அதிலிருந்து குண்டுமணிகள் சிதறி விழுந்தன. கிழவியின் கண்களிலே இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. பகவானுக்காக நான் 48 நாட்கள் நடந்து வந்திருக்கின்றேனே, அவனுக்கு இந்த குந்துமணிகளை எல்லாம் அளிக்க வேண்டும் என்று எவ்வளவு அவளுடன் அந்த குழந்தை கண்ணனுக்கு தர வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேனே, பகவானே இப்படி ஆகிவிட்டதே என்று மனம் வருந்தினாள், அழுதாள். அவளுடைய ஒரே ஒரு சொட்டு கீழே தரையிலே விழுந்தது, அவ்வளவுதான். அங்கு கொண்டு வந்திருந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது. அது ஓட ஆரம்பித்தது. அனைவரும் பதறினர். அங்கிருந்த விஷயங்களை எல்லாம் தள்ளிக்கொண்டு தூக்கி வீசிக்கொண்டு யானை அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தது. மன்னனும் அங்குள்ள மக்களும் குருவாயூர் கோயில் உள்ளவர்களும் எல்லோரும் கலங்கினர். இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்பட்டனர். அதே சமயத்திலே கர்ப்பகிரகத்திலிருந்து ஒரு அசரீரி ஒரு குரல் கேட்டது. நீங்கள் என் பக்தையை அவமானப்படுத்தி விட்டீர்கள், என் பக்தை அன்பாக கொண்டு வந்த குண்டுமணிகள் எனக்கு வேண்டும் என்று அந்த அசரீரி கூறியது. பகவானே, அந்த கிருஷ்ணனே, அந்த கண்ணனே, குழந்தை கண்ணனே, குருவாயூரப்பனே அப்படி கூறியிருக்கின்றான். அதை கேட்டவுடன் அனைவரும் அந்த குண்டுமணிகளை எல்லாம் பொறுக்கினர். சிதறி கிடந்தவற்றெல்லாம் பொறுக்கி அதை அந்த வயோதிக பெண்மணியிடம் கிழவியிடம் கொடுத்து அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். அவளை சகல மரியாதைகளுடன் சந்நிதிக்கு அழைத்து சென்றனர். அவள் ஆசையுடன் அதை அந்த அப்பனிடம், குருவாயூர் அப்பனிடம் சமர்ப்பித்தாள். அப்படி சமர்ப்பித்தவுடன் யானையின் மதமும் அடங்கியது. அவள் பக்தியின் நினைவாக இன்றும் குருவாயூர் கோயிலில் உருளியில் குண்டுமணிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உருளிக்கு அருகிலே சென்று இன்று செல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாம் 2 கைகளாலும் அந்த குண்டுமணியை எடுத்து அளந்து கொண்டு நோய்கள் குணமாகவும் குழந்தை வரம் வேண்டியும் அவருடைய பிரார்த்தனைகளை பலவாறு கூறி மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து அந்த குந்துமணிகளை மீண்டும் அந்த உருளியிலே வைக்க வேண்டும். அப்படி செய்தால் அவருடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்று கூறுவர். அப்படி இன்றளவும் அந்த பெண்மணியின் நினைவாக அந்த உருளியில் குந்துமணிகள் வைக்கப்படுகின்றன. செல்பவர்களெல்லாம் தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற 2 கைகளாலும் எடுத்து பகவானிடத்திலே வேண்டிக் கொண்டு மீண்டும் அதிலே போட வேண்டும். இந்த வழக்கம் இப்படி பல ஆண்டு காலமாக நிலவி வருகின்றது. அப்படி பகவானானவன் வஸ்துக்களின் உயர்வு தாழ்வை பார்ப்பதில்லை. நீ தரக்கூடியது யானையா அல்லது சிறிய குந்துமணியா என்பதை கூட அவன் பார்ப்பதில்லை. உன்னுடைய அன்பு என்ன, உன்னுடைய பக்தி என்ன, உன்னுடைய உள்ள தூய்மை என்ன, இதையே பகவான் பார்க்கின்றான். நாம் தரக்கூடிய பொருளை பார்ப்பதில்லை, நம்முடைய பக்தியைத்தான், அன்பைத்தான் அவன் பார்க்கின்றான். உள்ளத்தில் தரக்கூடிய அந்த தூய்மையான அன்பைத்தான் அவன் நேசிக்கின்றான். அப்படி பகவானானவன் இங்கே அந்த முதிய கிழவியான அந்த முதிய பெண்மணியின் பக்தியை பார்த்தான். பக்தர்களை போஷிக்கக்கூடியவன் அந்த பகவான். அப்படி பக்தர்களை போஷிக்கக்கூடிய அந்த பரமாத்மாவான ஸ்ரீ குருவாயூரப்பனை வணங்கி புஷ்டக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்திற்கு செல்வோம். சுபேக்ஷணக. சுபேக்ஷணக என்ற பதத்திற்கு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளுகையில் மங்களகரமான கடாட்சம் உடையவர் என்றுரைக்கின்றார். பராசர பட்டரும் சத்யசந்த தீர்த்தரும் அருளகியில் தாம் கடாட்சிப்பதும் தம்மை பிறர் காண்பதும் மங்களகரமாக இருப்பவர் என்றுரைக்கின்றார். மங்களகரமான கடாட்சமுடையவர், தம்மை காண்பவர்களுக்கும் தம்மால் கடாட்சிக்கப்படுபவர்களுக்கும் அந்த மங்களத்தை உண்டாக்குபவர் என்பதற்கு உதாரணமாக நாம் சில்கூர் பாலாஜி வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயத்திற்கு செல்வோம். தற்போதைய தெலுங்கானாவிலே ரங்காரெட்டி என்ற மாவட்டத்திலே, பழைய ஆந்திர பிரதேசம் தற்போதைய தெலுங்கானாவிலே ரங்காரெட்டி என்ற மாவட்டத்திலே ஒஸ்மான் சாகர் என்ற ஒரு ஏரிக்கு அருகிலே சில்கூர் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. அந்த சில்கூர் என்ற கிராமத்திலே சில்கூர் பாலாஜி வெங்கடேஸ்வரா ஆலயம் அற்புதமாக அமைந்திருக்கின்றது. ஹைதராபாத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது.
இந்த ஆலயம் பன்னெடுங்காலத்திற்கு முன்பாக கட்டப்பட்டது. ஒரு சமயம் ஒரு வயதான ஒரு நபர், வழக்கமாக எப்பொழுதும் திருப்பதிக்கு வந்து கொண்டே இருப்பவர், திருப்பதியிலே வந்து பகவானை தரிசித்து செல்பவர், அப்படிப்பட்டவர் தன்னுடைய காலம் முழுவதும் திருப்பதி வெங்கடேஸ்வரனை வந்து தரிசித்து கொண்டு வந்தார். ஒரு சமயம் அவருடைய உடல் நலக்குறைவினால், வயதான காரணத்தினாலே அவர் திருப்பதிக்கு வர இயலாத சூழ்நிலை. அதாவது அந்த காலத்திலே நடந்துதான் வருவார்கள், இந்த மாதிரியான போக்குவரத்து எல்லாம் கிடையாது. அப்படி நடந்து வர முடியாத உடல் தள்ளாமை, ஆற்றாமையின் காரணமாக அவர் வருந்தி கொண்டிருந்தார். அப்பொழுது பகவானை அவருக்கு கனவினிலே காட்சியளித்து, நான் இங்கே இருக்கின்றேன், எனக்கு ஒரு கோயிலை கட்டிவிடு என்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை பகவான் காட்டினார். அந்த இடத்திலே, அந்த புதர் பகுதியிலே அவன் தோண்டும் பொழுது, அந்த முதியவர் தோண்டும் பொழுது, அங்கே பகவான் வெங்கடேஸ்வரன், பாலாஜி வெங்கடேஸ்வரன் அங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருந்தார். அந்த பகவான் என்ற மூர்த்தியை கொண்டு இந்த அற்புதமான இந்த சில்கூர் பாலாஜி வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயமானது பக்த ராமதாஸின் மாமாக்களான மாதண்ணா, அக்கண்ணா ஆகியோர் காலத்திலே இந்த கோவிலானது, தற்போதைய கோவிலானது நிறைவாக கட்டி முடிக்கப்பட்டது. முற்காலத்திலே கட்டப்பட்டது சிறியதாக இருந்தது, பிற்காலத்திலே இது சிறப்பான முறையிலே அவர்கள் காலத்திலே கட்டப்பட்டது என்று கூறுவர். இந்த கோவிலிலே மிகச்சிறப்பு யாது எனில், இந்த கோவிலிலே எந்த பிரார்த்தனை செய்து கொண்டாலும் 11 முறை பகவானை வலம் வர வேண்டும். கோவிலை வலம் வந்து, கோவிலுக்குள்ளே நாம் 11 முறை வலம் வந்து நம்முடைய பிரார்த்தனை கூறிவிட்டு செல்ல வேண்டும். அப்படி நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறிவிடும். நிறைவேறிய பிறகு அவனுடைய கடாட்சத்தினாலே, அவனுடைய அருள் பார்வையினாலே அனைத்து செயல்களும் மங்களகரமாக முடிகின்றன. நம்முடைய அந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் நாம் மீண்டும் வந்து இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து அவனை 108 முறை வலம் வர வேண்டும். 108 முறை வலம் வர வேண்டும். அப்படி இந்த கோயிலிலே இருக்கக்கூடிய இந்த பாலாஜி வெங்கடேஸ்வரன் அவன் அற்புதமாக காட்சி அளிக்கின்றான். இவனுடைய இந்த வெங்கடேஸ்வரனுடைய அருட்பார்வை யார் மீதெல்லாம் படுகின்றதோ அவர்களெல்லாம் மிகச்சிறப்பான நிலையை அடைகின்றனர். மேலும் சொல்ல வேண்டுமெனில், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற இந்த பிரதேசங்களிலே உள்ளவர்கள் எல்லாம் ஜாதி மத வேறுபாடின்றி இங்கே வந்து இந்த பகவானிடத்திலே பிரார்த்தனை வைக்கின்றனர். குறிப்பாக என்ன பிரார்த்தனை எனில், வெளிநாடுகள் செல்பவர்கள் எல்லாம், அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள் செல்பவர்கள் எல்லாம் தங்களுக்கு விசா கிடைக்க வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு விரைவிலே விசாவும் கிடைக்கின்றது. ஆகையினாலே இந்த பகவானுக்கு விசா பாலாஜி என்று ஒரு பெயரும் வைத்திருக்கின்றார்கள். விசா பாலாஜி என்றும் அழைக்கப்படுகின்றார். அப்படி மிகச்சிறப்பான முறையிலே மங்களகரமான கடாட்சத்துடன் அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான் பகவான். இந்த கோயிலிலே சிவபெருமானுக்கும் ஒரு சந்நிதி இருக்கின்றது. அற்புதமான கட்டிடக்கலை நுணுக்கத்துடன் கட்டப்பட்ட இந்த கோவிலிலே மேலும் பல சிறப்புகள் இருக்கின்றன. என்ன எனில், இந்த கோயிலிலே உண்டியல் கிடையாது. யாரும் எந்த தொகையும் அந்த உண்டியிலே போடுவதற்கு இல்லை, உண்டியிலே வைக்கப்படவில்லை இந்த கோயிலிலே. அதேபோல் அரசாங்க கட்டுப்பாடும் இந்த கோயிலுக்கு கிடையாது. அரசாங்க கட்டுப்பாடு கூடாது என்று போராடி பெற்றிருக்கின்றனர். அப்படி இந்த கோயிலே மேலும் சிறப்பு யாதெனில், இந்த கோயிலிலே அனைவரும் ஒன்றே, பகவானுக்கு முன்னிலையில் அவன் அனைவரும் ஒன்றே. இங்கே விஐபி தரிசனம் எதுவும் கிடையாது. பெரியவர், சிறியவர், பிரதமர், முதலமைச்சர், மந்திரிமார்கள் போன்ற வித்தியாசங்கள் எல்லாம், பணம் படைத்தோர், ஏழை போன்ற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. யார் சென்றாலும் வரிசையில் நின்றுதான் பகவானை தரிசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பான கோயில் இவர்கள். அப்படி இந்த கோயிலை அற்புதமாக பராமரித்து வருகின்றனர். இந்த கோயிலிலே இது மட்டுமல்ல, பகவானானவன் யாரிடத்திலும் எந்த தொகையும் பெறாமல் இந்த கோயிலான சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. யாராவது கண்டிப்பாக தர வேண்டும் என்று விரும்பினால் தற்போது ஆன்லைன் வசதி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் கோயில் பராமரிப்புக்காக. முற்காலத்திலே அதுவும் கிடையாது. அப்படி இந்த கோயிலானது அற்புதமாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இங்கே எந்த விதமான எதிர்பார்ப்பும், பக்தனிடத்திலே படம் பெறுவதோ ஏற்றத்தாழ்வுகள் உள்ள பழக்க வழக்கங்களோ இந்த கோயிலில் கிடையாது. எப்பொழுதும் பஜனையும் நாமஸ்மரணையும் சத்சங்க நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த கோயிலிலே. பகவான் இந்த கோயிலிலே பக்தரிடத்திலே யாது எதிர்பார்க்கின்றான்? தூய்மையான பக்தியுடன் வர வேண்டும். அது ஒன்றே அவனுடைய எதிர்பார்ப்பு, வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. தூய்மையான பக்தியுடன் இங்கே வந்து பகவானை வணங்கினால் போதும் என்ற நிலையிலே பகவான்
இங்கே வருபவர்களுக்கெல்லாம் அற்புதமான மங்களகரமான கடாட்சத்தை அனைவருக்கும் அளித்து அனைவருடைய வாழ்க்கையும் மங்களகரமாக்கி கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட சிறப்பான இந்த சில்கூர் பாலாஜி வெங்கடேஸ்வரன், மிகச்சிறப்பான இந்த வெங்கடேஸ்வரன் அந்த பகுதியிலே யாரெல்லாம் திருப்பதிக்கு செல்ல முடியாதோ அவர்களெல்லாம் இவனை இங்கே வந்து தரிசனம் செய்தால் போதும், அந்த திருப்பதி வெங்கடேஸ்வரனை தரிசித்ததற்கு சமமாகும். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த சில்கூர் பாலாஜி வெங்கடேஸ்வர பெருமானை வணங்கி சுபேக்ஷணக என்ற பதத்தை வணங்கி அடுத்த பதத்தை நோக்கி செல்வோம். ஓம் நமோ நாராயணாய.